வணக்கம் நண்பர்களே. சற்று முன் ஸ்கூட்டர் மானியம் குறித்த மிக முக்கிய தகவல் ஒன்றை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு உள்ளது. ஸ்கூட்டர் மானியம் குறித்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஸ்கூட்டர் வாங்க மானியம் வேண்டுமா என்றே விண்ணப்பம் செய்து விடுங்கள். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்களுக்கு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. ஸ்கூட்டர் வாங்க மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. தமிழ்நாடு அரசு டெலிவரி மேன் வேலை செய்பவர்களுக்கு உதவும் விதமான ஸ்கூட்டர் வாங்க ரூபாய் 20,000 வரை மானியம் கொடுக்கிறது. பார்சல்கள் டெலிவரி, உணவு டெலிவரி போன்ற பணிகளில் ஈடுபடுபவர்கள் இந்த திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த திட்டத்தின் கீழ் ஸ்கூட்டர் வாங்க மானியம் பெற விரும்பினால் முதலில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்தவர்கள் தமிழ்நாடு அரசின் ஸ்கூட்டர் மானியம் பெற தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இப்போது இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக சற்று முன் வெளியிட்டு உள்ளது. அதாவது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுக்கு ரூபாய் 20,000 மானிய விலையில் இ ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்திற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு உள்ளார். அதாவது யார் யார் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதையும் அவர் வெளியிட்டு உள்ளார். அதன்படி தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் இணையம் சார்ந்த பதிவு பெற்ற கிக் தொழிலாளர்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், பிளிப்கார்ட் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் இந்த ஒரு இணையதளத்தில் இ ஸ்கூட்டர் மானியம் பெற தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் பதிவு பெறாத கிக் தொழிலாளர்களும் நல வாரியத்தில் பதிவு செய்ய ஒரு சில இணையதளம் மூலமாக, அதாவது முதலில் நான் சொன்னது போல இந்த ஒரு இணையதளம் மூலமாக பதிவு செய்த பின் மானியம் பெற தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேற்படி விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் உதவி ஆணையம், அதாவது சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தை அணுகி பயன் அடையுமாறு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து உள்ளார். மற்ற மாவட்டத்தினர் உங்கள் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தை நாடி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது எப்படி என்ற கூடுதல் தகவல்களை கேட்டு உடனடியாக விண்ணப்பம் செய்துவிடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.